என்னமாமா அற்பகரில் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? வா பாப்பா உனக்காக தான். நீ 5ஆவதுல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னியா, உனக்கு எதுவுமே கொடுக்கலையா அப்படின்ட்டு ஜாங்கிரி சுட்டு கொடுப்போமேன்ட்டு வேலை பார்த்து நிற்கிறேன். நீ வைக்கிற ரசத்தையே மனுஷன் வாயில வைக்க முடியாது, இதுல நீ ஜாங்கிரி வேலை சுத்தியாக்க. ரசம் தான் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். ஆனால் ஜாங்கிரி எல்லாம் நல்லா இருக்கும். உங்க அப்பாவுக்கு வந்து ஜாங்கிரி தான் உசுறு இல்லை, அப்படி இல்லை திம்பாரு. ஓ, நீ அவ்வளவு அழகா சொல்லுவியா? அப்புறம் எவ்வளவு நாள் நம்ம வீட்டுல சுடவே இல்லை நீ ஜாங்கிரி? எல்லாம் நீ பாஸ் ஆகணும் உடனே செஞ்சு கொடுக்கலான்னு இருந்தாப்பா. அப்ப ஜாங்கிரி சுடத்துக்கு வேலையை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி பேசிக்கிற தண்டத்துக்கு? சீக்கிரம் சுடு, நானும் ரொம்ப நாளா ஜாங்கிரி எல்லாம் திண்டு. ஜாங்கிரி சுடணும் தான் பாப்பா, ஆனால் உப்பு தான் இல்லை நம்ம வீட்டில். போய் நீ போய் கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வரியா? இது ஜாங்கிரிக்கு உப்பா? இப்பதான் தெரியுது அப்பா எப்படி முகத்தா போனாருன்ட்டு. இப்ப போய் நான் போலீஸுக்கு போனாக்கா நீ உள்ளுக்குள்ள போயிட சொல்லிவிட்டேன். இந்த வெயில எல்லாம் கடைக்கு போக முடியாது. நம்ம வீட்டுல சீனி இருக்கிறா இல்லையா? இவன் சீனி இருக்குதான்னு கேட்கறான். சீனி நிறைய இருக்குமா? நேற்று தானே குப்பை கடையில் வாங்கிட்டு வந்தேன், ஒரு பாட்டு இருக்குது. அந்த சீனியை வச்சு பக்கோடா சுடு, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு பக்கோடா தான் ரொம்ப பிடிக்குமா? நீ சொல்ல வேண்டியதானே, நான் கூட ஜாங்கிரி சொல்ல மாதிரி பார்த்துட்டேன். சரி மணி சொன்ன அப்படியே வந்து சீனியை போட்டு அந்த பக்கோடா செஞ்சு தந்துடுறேன் உனக்கு. எங்கடா போறா? இந்த பக்கோடா திண்டு போடா. கொஞ்சம் இந்த வரேன், எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போகணும், ஒரு வேலை இருக்குது. நீ என்ன கருமத்தில் போவா? நீ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா? உனக்கு என்ன வேலை இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல? எனக்கு அப்பாவோட சாப்பிட சந்தேகம் இருக்குது. நீ வந்து அவருக்கு வந்து ஜாங்கிரியில உப்பு போட்டு கொடுத்து சுட்டு கொடுத்து அவரை நீ வந்து சாப்பிடுச்சிருக்கலாம். இது ஒன்றை பிடிச்சி நான் விட்டு வைக்காம விட மாட்டேன். என்ன இவன் பிடிச்சிட்டு போறானே? அப்ப ஜாங்கிரியில உப்பு போடக்கூடாதோ?